இந்த உலகத்துல உள்ள பல உயிரினங்கள்ல சில உயிரினங்கள் ஆபத்தானதா இருக்குங்க. அப்படிப்பட்ட அமேசான்ல உள்ள ஆபத்தான உயிரினங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, வெனமஸ் ஃப்ராக். அமேசான் 120க்கும் மேற்பட்ட தவளை இனங்களுக்கு இருப்பிடமா இருக்கு. இதுல பல தவளைங்க பார்க்க ரொம்ப அழகா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி உள்ள தவளைங்க பயங்கர விஷம் கொண்டதுங்க. இதுங்க உடம்புல உள்ள விஷத்தால 10 பேரை கொள்ள முடியும். அமேசான்ல உள்ள பழங்குடி மக்கள் இந்த தவளைகளை பார்த்தா விலகி போயிடுறாங்க. ஆனா சில பேர் இந்த தவளைங்க விஷத்தை அம்புல தடவி விலங்குகளை வேட்டையாடுறாங்க. நம்பர் 2, அனகோண்டா. இதோட சயின்டிபிக் நேம் யுனேக்டஸ் மொரினஸ். அமேசான்ல சாதாரணமாக காணப்படுற பாம்புகள்ல அனகோண்டாவும் ஒன்று. ஹாலிவுட் படத்துலலாம் காட்டுற மாதிரி அனகோண்டா ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது. ஒரு நாள் அமேசான்ல 134 அடி நீளமும் 2067 கிலோ எடையும் உள்ள அனகோண்டா 257 மனுஷங்களையும் 2325 விலங்குகளையும் கொண்டுடுச்சுன்னு இந்த பாம்பை ஆப்பிரிக்க ராயல் பிரிட்டிஷ் படையை சேர்ந்த வீரர்கள் 37 நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டாங்கன்னு இந்த போட்டோ சோசியல் மீடியாவில் பரவ தோணுச்சு. ஆனா இது உண்மை கிடையாது. இப்ப நீங்க பாக்குற போட்டோவை போட்டோஷாப்ல எடிட் பண்ணி இப்படி மாத்திருக்காங்க. இந்த போட்டோவை உண்மைன்னு நம்பி 1,24,000 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. உண்மையில அனகோண்டாவோட நீளம் 30 to 40 அடி தான் இருக்கும். இருந்தாலும் இது ரொம்ப சின்ன அளவு கிடையாது. அனகோண்டா எதெல்லாம் வேட்டையாடும்னு பார்த்தா ஆடு, மாடு, மான், முயல், சின்ன முதலைங்கன்னு தன்னால முடிகிற எல்லாத்தையும் வேட்டையாடும். அனகோண்டா எதையாவது வேட்டையாடினா அது செரிமானம் அடைய 1 மாசம் கூட ஆகலாம். அது வரைக்கும் எதையும் வேட்டையாடாம ஒரே இடத்துல படுத்து கிடக்கும். அமேசான் நதியில காணப்படுற கெய்மன் முதலைகளுக்கு அனகோண்டா தான் முதல் எதிரியா இருக்கு. நம்பர் 3, ஹார்பி ஈகிள். இதோட சயின்டிபிக் நேம் ஹார்பியா ஹார்பிஜா. இது அமேசான்ல உள்ள ரொம்ப பெரிய கழுகு. இதோட ரெக்கைகள் 3 அடி நீளமும் இதோட வெயிட் 5 to 6 கிலோவும் இருக்கு. இதோட நகம் 13 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். நம்ம ஊர்ல உள்ள கழுகுங்களாம் கோழி குஞ்சுங்க, குருவி குஞ்சுங்க இதுங்களை தான் வேட்டையாடும். ஆனா ஹார்பி கழுகுகளோட ஃபேவரட் ஃபுட்டு குரங்குங்க தான். இதுங்க குரங்குகளை தான் அதிகமா வேட்டையாடுதுங்க. எப்பயாவது ஸ்லாத்தையும் வேட்டையாடும். ஸ்லாத் பொதுவா ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு விலங்கு. இதுங்கனால எந்த வேலையையும் வேகமா செய்ய முடியாது. இது ஹார்பி கழுகு கண்ணில் சிக்கினா தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நம்பர் 4, புல்லட் ஆண்ட். இதோட சயின்டிபிக் நேம் பரபோனிரா கிளவேட்டா. பார்க்க சாதாரணமா தெரியுற இந்த எறும்புக ரொம்ப பயங்கரமானது. இதுங்க 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இந்த எறும்புகளை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுங்க பெரும்பாலும் அமேசான் காடுகள்ல தான் காணப்படுது. இந்த எறும்பு உங்களை கடிச்சா யாரோ துப்பாக்கியால சுட்ட மாதிரி வலி ஏற்படும். இதனாலதான் இந்த எறும்புகளை புல்லட் ஆண்ட்னு சொல்றாங்க. இந்த வலியை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூடவே கடுமையான காய்ச்சலும் ஏற்படும். நம்பர் 5, பிரானா. அமேசான்ல 20க்கும் மேற்பட்ட பிரானா இனங்கள் இருக்கு. நாமளும் நினைக்கிற மாதிரி எல்லா பிரானாவும் மோசமானது கிடையாது. வயிற்று பகுதி செந்நிறமா இருக்கிற பிரானா தான் உள்ளதிலேயே ரொம்ப பயங்கரமானது. இதோட தாடைகள் ரொம்ப வலிமையானது. இது கடிக்கும் போது 1 சதுர அங்குலத்துக்கு 70 பவுண்ட் அழுத்தத்தை கொடுக்கும். பெரும்பாலான பிரானாக்கள் 60 சென்டிமீட்டருக்கு மேல வளர்றதில்ல. இதுங்க கூட்டமா தான் இறைய தேடும். ஒரு கூட்டத்துல 100க்கும் மேற்பட்ட பிரானா மீன்கள் இருக்கும். பிரானா எதையெல்லாம் வேட்டையாடும்னு பார்த்தா ரத்தமும் சதையும் கொண்ட வேகமா தப்பிக்க முடியாத எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள்.